எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழ்த்தாயை வணங்கி தொடங்குகிறேன். மக்கள் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற போற்றுதலுக்குரிய இந்திய திருநாடே வியப்பால் விழிகளை உயர்த்தி தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு முதலமைச்சரா என்று விழிகளை திறந்து போற்றி பாராட்டுகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் உடன் பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு திரு மு ரவிசங்கர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பூர்வீக இடத்தை திருச்சி மாவட்டமாகவும் பிறந்த இடத்தையும் பெண் கொண்ட இடத்தையும் திண்டுக்கல் மாவட்டமாகவும் வளர்ந்து ஆளாகிய இடத்தை திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த அம்பத்தூராகவும் கொண்ட எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்து 15,141 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மலர்களை காணிக்கையாக்குகிறேன். 1980ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற நான் முதல் நாள் இந்த வளாகத்திற்கு வந்தபோது என் தகப்பனார் ஜான் சாமுவேல் அவர்களும் தாயார் கமலம் சாமுவேல் அவர்களும் என் மூத்த அண்ணன் கிருபாகரன் அவர்களும் மூத்த அண்ணன் ஆரோக்கியராஜன் அவர்களும் இங்கே அமைந்துள்ள செயின்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு அழைத்து சென்றார்கள். ஜெபம் செய்த பின்னர் என் பெற்றோர், சிறிய வயதில் பெரிய பொறுப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது, நல்ல பெயர் வாங்க வேண்டும், நம் வீட்டு வாசலில் நின்று நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நீ பெரியவர்களை மதிக்க வேண்டும், தவறான வருவாய் எந்த காலத்திலும் வீட்டுக்குள் வரக்கூடாது, யாருடைய சாபத்திற்கும் நீ ஆளாக கூடாது என்று அறிவுரை கூறி நெற்றியில் சிலுவை அடையாளமிட்டு முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்திற்கு ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பி வைப்பது போல அனுப்பி வைத்த நாட்களை நான் நினைத்து கொண்டுதான் வளாகத்துக்குள்ளே வந்தேன். 38 ஆண்டுகளாக உன் கண்ணின் இமை போல என்னை காத்து இந்த உயர்வான இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்பிய என் துணைவியார் கிரேஸ் ஜெயந்திராணி அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். பொது வாழ்வில் என்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் உண்டு. இதே சட்டமன்ற வளாகத்தில் 84ஆம் ஆண்டு புகாரே இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக உங்களை பார்க்கிறேன். யாரை கேட்டாலும் கண்ணியமானவர், நல்லவர் என்று சொல்கிறார்கள். இந்த நற்பெயரை எப்படி எடுக்க முடிந்தது என்று புரட்சி தலைவர் என்னிடம் கேட்டார். சிறிய வயதில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள், உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று கவனமாக நடக்கிறேன் என்று பதில் சொன்னேன். மிகவும் பாராட்டி கொண்டிருந்த சட்டமன்ற பேரவையில் என்னை அனுப்பி வைத்தார். 78ஆம் ஆண்டு அம்பத்தூர் நகரிய கவுன்சிலர், 80ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர், 84ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த 17 தொகுதிகளை உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், 85ஆம் ஆண்டு முதல் அவர் மறையும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் அமர்த்தினார். அவர்தான் எனக்கு வாத்தியார். மனிதநேயம் உட்பட பல ஆளுமை பண்புகளை அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்து வைப்பேன் என்று தமிழ்நாட்டில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் என்னை ஒரு வீட்டு பிள்ளை போல வளர்த்து உருவாக்கிய ஆளாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவுகளை இந்த நேரத்தில் நான் சுமக்கின்றேன். அவர் மறைவுக்கு பிறகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று அவரோடு பலமுறை நான் பயணித்திருக்கிறேன். பல முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற அந்த கொள்கை முடிவு கூட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு பொது வாழ்வு பயணம் தொடர்ந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவரான அவர் தனி இயக்கம் கண்டபோது அவரின் அரசியல் தனி செயலாளராக பணியாற்றினேன். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து ஜேசிடி பிரபாகர் என்று பொது மேடையில் அவர் என்னை பாராட்டி பேசினார். மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் திராவிட முன்னேற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுபெரும் தலைவர் அவருடைய தேர்தல் நேரத்திலே எதிர்த்து 2011ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெறுகிற வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்தார். சிட்கோ தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகத்தின் தலைவராக 3 ஆண்டுகளும் பணியாற்றினேன்.
2013ஆம் ஆண்டு அகில இந்திய செஸ் சம்மேளனத்தின் தலைவராக இருந்தபோது இந்தியாவில் முதல் முறையாக அகில உலக செஸ் போட்டியை சென்னையில் நடத்துவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 29 கோடி ரூபாய் நிதி அளித்து அந்த போட்டியை என் முன்னிலையில் நடத்துவதற்கு, அந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவிலே முதல் முறையாக நடத்துவதற்கு காரணமாக அமைந்த அந்த நிகழ்வு என் நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தபோது கொளத்தூர் தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னிடம், தேர்தல் பணியை சிறப்பாக செய்தீர்கள், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லி என்னை அழைத்து காரை நிறுத்தி இதை சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய நினைவு என் நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் புரட்சி என்றே சொல்லலாம். ஆம், தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய சக்தியாக பிரசவித்தது. மாற்றத்திற்கான மக்களின் விருப்பம், இளைஞர்களின் அரசியல் பங்கேற்பு, நல்லாட்சிக்கான எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் வெளிப்பாடாக இந்த இயக்கம் வளர்ச்சி பெற்றது. இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை, சாதி மதமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடப்பாட்டினை நிறைவேற்ற இவர் ஒருவரால் மட்டும்தான் இன்று முடியும் என்று நினைத்த மக்களின் உயிர்ப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மறைவுக்கு பிறகு ஒரு சரியான தலைமையை தேடி என் மனம் தவித்தது. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். அவர் எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்கிற, கண்ணீரை துடைக்கிற, தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சக்தியாக நீங்கள் எல்லாம் இங்கே பாராட்டி பேசினீர்களே. வந்தார், எதிர்க்கட்சிகளை எல்லாம் சந்தித்தார். ஒரு புதிய கோணத்தில் அவர் காட்டியிருக்கிற அரசியல் பண்பு இன்றைக்கு எல்லோராலும் பாராட்ட பெறுகிறது என்று இந்த அவையிலே பாராட்டினீர்களே. இன்றைக்கு காலையிலேயே போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதில் நான் முனைப்போடு முன்னிற்கிறேன் என்று உலகத்திற்கு காட்டியிருக்கிறாரே. சரித்திர புகழ்மிக்க தலைவராக விளங்கும் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னை போல எம்ஜிஆராகத்தான் பார்க்கிறார்கள். எளிதில் வெல்ல முடியாத தொகுதி, 1000 விளக்கு தொகுதி என்று கருதப்பட்ட நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டியிட வைத்து நேரில் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர் வந்ததால் தான் நான் வென்றேன். அவருக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்த 1000 விளக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தொண்டர்களைப் போல கைமாறு கருதாமல் உழைக்கக்கூடிய, காசு பணம் கேட்காமல் உழைக்கக்கூடிய, வெட்டிவா என்றால் கட்டி வருகிற கட்டிடம் காளைகள் நிறைந்திருக்கிற ஒரு வெற்றி கழகமாக இந்த கழகம் உங்கள் தலைமையை ஏற்று தேர்தல் காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணிகளை நான் உள்ளபடியே போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த பொது தேர்தல் மாபெரும் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. தாங்கள் விரும்புகிற தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால், தலைவர் வாய்ப்பளித்த வேட்பாளர்களை தாங்கள் விரும்புகிற தலைவரின் உருவாகவே நினைத்து சாதி, மதம், இனம், மொழி என பாராமல் வெற்றி பெற செய்வார்கள் தமிழக மக்கள். ஆம், மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசு மறுபற்ற ஒரு தலைவனுக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குதித்ததை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடி வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழி நின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறைகோல் விடுத்தும் செவிசாயா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சோர்ந்து போக செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி
கூட்டணி இல்லாமல் தனி மனிதராக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்று காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தளபதி முதல்வர் அவர்களிடம் நாடும் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்கரை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திற்கே தாங்கள் வழிகாட்டக்கூடிய நாள் நெருங்கி கொடுக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது மக்களின் ஏகோபித்த குரல் ஒலிக்கும் செய்துள்ளனர். இந்த அவைக்குள்ளே இருப்பதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை பெற்ற பலரில் நானும் ஒருவரானேன் உங்களாலே. இன்றைக்கும் என் அரசியல் வாழ்வில் பெரும் வைரக்கல்லாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பதவி! நான் சிறியவன். உண்மையிலேயே கண்ணீர் வருகிறது. மிகப்பெரிய கௌரவத்தை எனக்கு வழங்கி நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனதாக என்னை தேர்வு செய்து எனக்கு வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுள்ள இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் எனக்கு உறுதுணையாக நின்ற குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும், நண்பர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயரிய பொறுப்பு வெறும் பதவி அல்ல, ஜனநாயகத்தின் மாண்பையும் மக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு பொறுப்பாகும். இந்த நாற்காலில் அமர்ந்த பின் நான் எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் முழு அவையின் தலைவராக செயல்படுவேன். ஆளும் தரப்பிற்கும் எதிர்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும். எதிர்கருத்துகளும் ஜனநாயகத்தில் வலிமை என்பதை மனதில் கொண்டு தரமான விவாதங்களுக்கு நான் ஊக்கமளிப்பேன். தமிழக மக்கள் நம்மை அரசியல் மோதலுக்காக அல்ல, மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை உருவாக்குவதற்காக அவைக்கு அனுப்பியுள்ளனர். எனவே நாம் அனைவரும் அவையின் மாண்பை பாதுகாப்போம், தரமான விவாதங்களை வைப்போம், தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்போம், மக்கள் நல சட்டங்களை முன்னிலைப்படுத்துவோம். இந்த அவை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது, அது திகழ வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்று அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழி நமது அடையாளம் மட்டுமல்ல, அது நமது சிந்தனை மற்றும் பண்பாட்டின் மரபின் உயிராகும். இந்த அவையில் தமிழ் மொழி மேலும் வளமுடன் பயன்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இந்த அவையில் பேசப்படும் ஒவ்வொரு சொல்லும் மக்களுக்கு பயனளிக்கும் உயரிய சொல்லாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காகிதமில்லா சட்டமன்ற நடைமுறைகள், டிஜிட்டல் தகவல் பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவில் தொழில்நுட்பத்திலும் முன்னணி சட்டமன்றமாக திகழ வேண்டும். நீண்ட அனுபவமிக்க நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற செயலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்த அவையின் செயல்பாடுகளுக்கு வலுவான ஆதாரமாக தொடர்ந்து செயல்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சட்டமன்ற நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகங்களின் பங்களிப்பும் பாராட்டத்தக்க வகையில் அமையும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, இந்த அவையின் உண்மையான எஜமானர்கள் மக்கள்தான். கிராமம் முதல் மாநகரம் வரை, விவசாயி முதல் தொழிலதிபர் வரை, இளையோர் முதல் முதியோர் வரை அனைத்து தரப்பினரின் நலனும் இந்த அவையின் சிந்தையாக அமைதல் வேண்டும். மக்களின் தந்தை என்று போற்றப்படும் கணேஷ் வாசுதேவ் மல்லங்கார் அவரை பற்றி மக்களவை செயலகம் 2018 வெளியிட்டுள்ள ஒரு வெளியீட்டை, ஒரு குறிப்பை இங்கே நான் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழ் படுத்தி அதை நான் வாசிக்கின்றேன். தமிழிலே கூற வேண்டுமெனில், மாவலங்காரின் பங்கு அவையின் நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவோராகவோ எளிதாக்குவோராகவோ மட்டுமல்லாமல் இந்த நிலத்தின் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளுக்கு ஏற்ற விதிகள், நடைமுறைகள், மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை நிறுவும் பொறுப்பை பெற்ற ஒரு ராஜதந்திரியாக, முன்னோடியாக மற்றும் நிறுவன தந்தையாக இருந்து அவர் இதையெல்லாம் பொறுமை, விடாமுயற்சி, ஞானம் மற்றும் எல்லாவற்றுக்கு மேலாக வரலாற்று உணர்வுடன் நிறைவேற்றினார். அவர் அவையின் கண்ணியத்தை கடைபிடித்ததோடு மற்றவர்களை அதை கடைபிடிக்க செய்தார். உறுதியான, அதே சமயம் நெகிழ்வான, கண்டிப்பான, அதே சமயம் கனிவான மற்றும் அனுதாபம் கொண்ட அவையின் அனைத்து பிரிவினருக்கும் எப்போதும் நியாயமாக நடந்து கொள்ளும் ஒரு முன்மாதிரி சபாநாயகராக சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் இருந்தார். என்னுடைய விருப்பம் மற்றும் நோக்கம்
மாவல்லங்கரை போல ஒரு முன்மாதிரி சட்டமன்ற பேரவை தலைவராக செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணற்ற அவை தலைவர்களைத்தான் இந்த மாமன்றம் பார்த்திருக்கிறது. அவர்களெல்லாம் நமக்கு இன்றைக்கு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவ்வாறு செயல்படுவது என்னுடைய பொறுப்பும் கடமையும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கூறியது போல் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்துவதற்கான தீர்ப்புதான் கோடிக்கணக்கான மக்கள் இந்த முறை நமக்கு அளித்திருக்கிற ஒரு தீர்ப்பு. லட்சியம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த லட்சியத்தின் நியாயத்தை விளக்கிவிட்டால் மட்டும் போதாது, அந்த லட்சியத்திற்கு பலத்தையும் சேர்த்தாக வேண்டும். ஏனெனில் எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடி இருந்தாலோடைய வெற்றி பெற முடியாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற லட்சியத்திற்கான நியாயத்தினை விளக்கி அந்த லட்சியம் பலத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களோடு கூட்டணி அமைத்து ஆற்றொனா அடக்குமுறைகளையும் சொல்லனா சூழ்ச்சிகளையும் சகிக்க முடியாத சதிகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத துரோகத்தையும் தகத்தெறிந்து வெற்றி கொடியை நாட்டி எடுத்த இடுப்பிலேயே அரியாசனத்திலே அழுத்தமாக வலிமையாக கம்பீரமாக அரிமாபோல் வீற்றிருக்கிற வரலாற்று நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் சென்று கவிதை எப்படி எழுதுவது என்று ஒருவர் கேட்டார். அதற்கு கவிதையை ஏற்றுவதெல்லாம் முடியாதுப்பா, புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லோடு ஒன்றிணைந்து விட வேண்டும், அது சொல்வதை எழுதி கொள்ள வேண்டும், அதுதான் கவிதை என்றார் பாரதிதாசன். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால் புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லாக மாற வேண்டும், அப்போதுதான் கவிதை பிறக்கும். இதுபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து விட்டார்கள், ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். மக்களின் மௌன வார்த்தைகளை, மக்களின் உணர்ச்சிகளை உணர்ந்து அதற்கேற்ற வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதுதான் இந்த மாபெரும் வெற்றி அவருக்கு பெற்று தந்தது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதால் புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். புரட்சி தலைவர் போலவே தாங்களும் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றுள்ளதால் புரட்சி தளபதி என்று மக்களால் இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சாதனையை புரிய வேண்டும் என்றால் தலைமை பண்பு, துணிச்சல், நேர்மை மற்றும் ஈர்ப்பு சக்தி அவசியம். இந்த பண்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இயற்கையாகவே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஒரு போரை தலைமை தாங்கி நடத்துபோர்தான் தளபதி. தளபதி என்ற இந்த இலக்கணத்திற்கு ஏற்பு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஜனநாயக போரை தனியாக சந்தித்து ஒரே ஆளாக எதிர்கொண்டு இந்த சரித்திர சாதனையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். இதற்காக உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். சென்னை மாகாண ஆளுநராக இருந்த லார்ட் வெலிங்டன் அவர்களும் அவருடைய மனைவி லேடி வெலிங்டன் அவர்களும் இணைந்து 6/3/1922 நடைபெற்ற விழாவில் வழங்கிய நாற்காலி தான் நான் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலி. இந்த விழாவிலே பேசிய சென்னை மாகாண சட்டமன்ற பிரதிநிதியும் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் அரசியல் ராஜதந்திரியுமான திவான் பகதூர் எம் ராமச்சந்திர ராவ் பண்டுலு அவர்கள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தலைவராக இருந்தவர்களெல்லாம் தாங்கள் பயன்படுத்திய நாற்காலியை தங்கள் பதவி காலத்தில் நிறைவாக எடுத்து செல்வது வழக்கம். இந்த நடைமுறை 1832 முதல் கைவிடப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஜனநாயக நடைமுறையின் மூலம் புனிதமான கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சின்னமாக இந்த நாற்காலி விளங்குகிறது. இப்படிப்பட்ட நாற்காலி அமரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தந்திருப்பது என்னை பெருமையடைய வைக்கிறது. இந்த நாற்காலி அமரக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் இந்த அவையின் கண்ணியம் மற்றும் பெருமையை மிக உயர்ந்த அளவில் நிலைநிறுத்த வேண்டும் என்று லார்ட் வெலிங்டன் அவர்கள் குறிப்பிட்டதை நான் படித்து பார்த்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பினை வழங்கி இருக்கிறார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதை என்பதற்கேற்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிக்கேற்ப இந்த அவையின் கண்ணியம் மற்றும் பெருமையை நிறைவேற்றுவேன் என்பதை மெத்த பணிவன்போடு இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடுநிலைமை பற்றி இங்கு விரிவாக எடுத்து வைத்தார்கள். சான்றாண்மை மிக்க எதிர்க்கட்சி தலைவர்களும் அதனை இங்கே வலியுறுத்தினார்கள். கயிற்றின் மேல் நடக்கும் வித்தைக்கார ஒருவன் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. ஒருவர் கவனம் என்றார், மற்றொருவர் விழிப்புணர்வு என்றார், இன்னொருவர் பயிற்சி என்றார். ஆனால் பயிற்சியாளரோ
இவை அனைத்தையும் விட முக்கியமானது நடுநிலைமை என்றால் இடது பக்கமோ வலது பக்கமோ எந்த பக்கம் சாய்ந்தாலும் கயிற்றில் நடப்போர் விழுந்து விடுவார் என்றாராம். இந்த அளவுக்கு சவாலான பணி சபாநாயகர் பணி. பகைவர் மீதான வெறுப்பு நீதியை நிறுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விடக் கூடாது என்கிறது திருக்குரான். ஏழை என்று அவனுக்கு பட்சபாரம் காட்டாமலும் பெரியவன் என்று முகதாட்சியம் பாராமலும் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்கிறது பைபிள். நடுநிலைமை என்றால் சமத்துவம் என்கிறது பகவத்கீதை. ஆக 3 மதங்களும் நடுநிலைமையை வலியுறுத்துகின்றன. அவையில் காரசாரமான விவாதம் நடக்கும் போது சபாநாயகர் மிகவும் பொறுமையுடனும் பாரபட்ச முறையிலும் சபையை வழிநடத்த வேண்டும் என்று நடுநிலைமை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஸ்பீக்கர் அப்பான் எலெக்ஷன் should rise above party politics என்கிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு. அதாவது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக சபாநாயகர் விளங்க வேண்டும். ஸ்பீக்கர் as a neutral firm and indispensable authority necessary for maintaining parliamentary discipline and upholding the democratic principles என்கிறார் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். அதாவது நாடாளுமன்ற ஒழுக்கத்தை பேணி காப்பதற்கும் ஜனநாயக கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கும் பாரபட்சமற்ற உறுதியான மற்றும் முக்கியமான அதிகார மையமாக இந்த சபாநாயகர் விளங்க வேண்டும். சபாநாயகரின் பணி நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக கட்சி கூட்டங்களுக்கு செல்வதையே நிறுத்தியவர் மக்களவை முன்னாள் சபாநாயகர் மறைந்த தோழர் சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள். நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது நடைமுறையில் உள்ள சட்டங்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆனால் அந்த சட்டங்களை இயற்றுகின்ற மாமன்றம் இந்த சட்டமன்றம். எனவே இந்த சட்டமன்ற பேரவைத் தலைவர் முடிவு எந்த அளவுக்கு பொறுப்பு வாய்ந்தது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாமன்றத்திலேயே பேசியிருக்கிறார்கள். நடுநிலைமை பற்றி பேரறிஞர் பண்டித ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தோழர் சோம்நாத் சாட்டர்ஜி உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை மனதிலே நிறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் இங்கே பேசிய கருத்தை மனதிலே கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் மற்றும் மரபுகளுக்கு ஏற்ப நடுவு நிலைமையோடு செயல்பட்டு இந்த அவையின் கண்ணியத்தை காப்பேன் என்று உறுதியினை நான் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக சிறிய கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டார்கள். சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவையில் சிறுபான்மையாக இருக்கும் எதிர்கட்சியின் குரல் ஒலிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது அவரது கடமை என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கேரளாவில் ஒரு திருமண விழாவில் ஒரு யானையை கோயில் பிரகாரத்தில் அழைத்து வரும்போது அந்த யானைக்கு இடப்பட்டிருந்த ஒரு பணி கொடிக்கம்பத்தை தூக்கி இங்கே நிறுத்த வேண்டும் என்பது. ஆனால் அந்த யானை கொடிக்கம்பத்திற்கு அருகிலே வந்ததும் கம்பத்தை தூக்கி நிறுத்தாமல் நின்று விட்டது, மறுத்து விட்டது. என்ன காரணம் என்று ஆராய்ந்தார்கள். எந்த கொடிக்கம்பத்தை எந்த குழியில் நாட்ட வேண்டுமோ அந்த குழிக்குள் ஒரு சிறிய பூனை உட்கார்ந்திருந்தது. அந்த கம்பத்தை நாட்டினால் அந்த பூனையின் உடல் நசுங்கிவிடும் என்பதற்காக அந்த யானை பூனைக்காக பறிந்து அந்த கம்பத்தை நாட்டவில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது நினைவுக்கு வருகிறது. அதாவது இந்த அளவில் எதிர்கட்சியினையும் சிறிய கட்சிகளையும் ஆளுங்கட்சி நடத்த வேண்டும் என்பது இதன் உள்ளர்த்தமாகும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஓமைக்கு ஏற்ப எதிர்கட்சி, சிறிய கட்சி மற்றும் சுயேட்சை உறுப்பினர் உரிமைகள் காக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் அரசியல் சொல்லி தெரிந்து கொள்வது ஒன்றுமில்லை, எண்ணித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே அவையில் சொன்னதை நான் எடுத்துக் கூறவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகத்திலும் மிகுதியாக இருக்கிறது, மிக மிகுதியாக இருக்கிறது, இன்னும் மிகுதியாக ஆகும் என் நம்பிக்கையோடு சொல்கிறேன். எனவே இந்த எண்ணிக்கை பலத்தை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் ஜனநாயகம். பொதுவாக கட்சிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பேசுவதற்கான வாய்ப்பு உறுப்பினருக்கு வழங்கப்பட்டாலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எதிர்கட்சி, சிறிய கட்சி, ஓர் உறுப்பினர் மட்டுமே உள்ள கட்சி மற்றும் சுயேட்சை உறுப்பினருக்கு அதிக வாய்ப்பு கடந்த காலங்களில் இந்த மாமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மரபு நிச்சயம் காக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாமன்றத்தை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மாண்புமிகு உறுப்பினராக உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். எனவே இந்த அவை சீரோடும் சிறப்போடும் நடைபெற மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வளர்கிற போதே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல
பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. இன்றைக்கும் மாண்புமிகு முதல்வர் என்னை இந்த அரியாசனத்திலே அமர்த்தி இருக்கிற, தமிழகமே விரும்பி ஏற்றிருக்கிற, எதிர்காலத்தில் இந்திய துணை கண்டத்தையே வழிநடத்த இருக்கிற எங்களுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எதிர்பார்ப்பை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற இந்த மாமன்ற உறுப்பினர் அனைத்து உறுப்பினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நியாயமான, நீதிக்கு வழுவாத ஒரு பேரவை தலைவராக உறுதியாக நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தந்து இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.